மகர ராசி சனி பகவான ராசிநாதனாக கொண்ட ராசி. இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய தடைகளும் பெரிய பெரிய பிரச்சனைகளையும் இவங்க சந்திப்பாங்க. ஆனால் அந்த பெரிய பிரச்சனையை கூட ஒரு அடித்தடியாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக கடந்து போகக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள். அமைதியாக போய் அந்த வெற்றியை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மன வலிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். இங்கே வந்து செவ்வாய் உச்சமாகக்கூடிய ராசிக்காரங்க. அதனால் இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ரொம்ப மெதுவாக முன்னேறினாலும் அந்த உறுதியாக அந்த வெற்றியை அடையக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த மகர ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்து நீதிமான் அப்படிங்கிறதுனால இந்த மகர ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்திலையுமே இவங்க ஈடுபட மாட்டாங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வாதாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க தெரிஞ்சவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா உழைப்பை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பு எப்படா நமக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தலாம், அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட இருக்காங்க. அவங்க மகர ராசி என்பர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளாம் இப்போ நாளைக்கு வீடு கட்ட போகிறோன்னா இன்றைக்கி வந்து அதுக்கான பிளானை போடுவோம். ஆனால் அவர் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வீடு கட்ட போகிறான்னா, ஆனால் இப்போவே வந்து அதற்கான பிளானை எல்லாம் போடக்கூடியவனாக இருக்கான். அதனால தான் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே கூட உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க அப்படி தான் பிளான் போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டேலண்ட் பர்சனை தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். வாய்ப்புக்காக முதல்ல இருந்தே காத்துட்டு இருப்பாங்க. ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டெடியாக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. எப்படா அந்த வாய்ப்பு வரும், எப்போ நம்ம அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணுவோமோ அந்த வாய்ப்பு வந்த உடனே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வருமானம் வந்த உடனே அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து செவ்வாய் உச்சமாகறாரு இல்லையா, அதனால் ரொம்ப தைரியசாலியாகவும் நல்ல ஒரு நிர்வாகத்திறனுடையவங்களாகவும் தலைமைத்துவம் அப்படிங்கிறது கரெக்டாக வழிநடத்தக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க நல்லா உழைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு இடம் பிடிக்கும். எனக்கு வந்து சுற்றுலா தலங்களுக்கு போகிறது பிடிக்கும், ஆன்மீக தலங்களுக்கு போகிறது பிடிக்கும். அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு இடம் பிடிக்கும். எங்கன்னா வேலை செய்கிற இடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே சனி பகவான் வந்து ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல கடினமான உழைப்பாளிகளாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. குரு வந்து இங்கே நீச்சமாகறதுனால சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இழந்துற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். கஷ்டப்படுறோம், உழைக்கணும், ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அடிக்கடி இவங்களுக்கு வரும். அப்போ வரும்போது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஒரு அனுபவம், ஒரு பொறுமை, இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரியான ஒரு வழிகாட்டியோ அல்லது ஒரு வாழ்க்கை பாதையோ உங்களுடைய கண்ணில் தென்படுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் அந்த பாதையில் கொண்டுட்டு போய் நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. இவங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மகர ராசி என்பர்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மகர ராசிக்கு எந்த மாதிரி தொழில் அமையணும், குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி அமையணும், இதெல்லாம் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு கிளாரிஃபை கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மகர ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நண்பர்களாக ரிஷபம், கன்னி இந்த ராசிக்காரங்கள்லாம் நண்பர்களாக அமைவாங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய உழைப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா ரிஷபமும் கன்னியும் நில ராசி, அதனால் மகர ராசிக்கு நல்லா செட் ஆகும். அதே போல் மீனமும் விருச்சகம் பார்த்திங்கன்னா நீர் ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு நண்பர்களாக அமைந்தாங்கன்னா ஒத்து போவாங்க. இந்த ராசிக்காரங்க கூட சேர்ந்து ஒரு தொழிலோ ஒரு பார்ட்னராகவோ அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்து மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும்.
அரசாங்க ஒப்பந்தமோ அல்லது காவல்துறையோ இராணுவ சார்ந்த தொழிலோ இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். கணக்கியல் விஷயத்துலலாம் ரொம்ப டேலண்ட் பர்சனாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. சொந்தமாக தொழில் தொடங்கினா கூட நல்ல ஒரு நிர்வாகத்திறன் பெற்றவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. குடும்பத்தில் கூட மற்ற உறுப்பினர்களை அப்படியே பொறுப்புணர்வோடு பார்த்துப்பாங்க. எந்த இடத்துலையுமே தன்னுடைய கடமையை வந்து தட்டி கழிக்க மாட்டாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொறுப்புணர்வோடு இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தாய் தந்தையரை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. சில நேரங்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து தவறாக புரிஞ்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவெடுப்பாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல இதை கரெக்டாக அதே நேரத்தில் செஞ்சுருக்கலாமே, இவ்வளோ லேட்டாக இதை சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி புரிதல் உணர்வு கொஞ்சம் தவறுதலாக போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் இவங்களுக்கு கொஞ்சம் அன்பு அதிகம், குடும்பத்தின் மீது பாசம் அதிகம். ரொம்ப நேரம் குழந்தைங்க கூடயும் குடும்ப உறுப்பினருக்கூடையும் பேசுறது பழகிறது, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்வது, சுற்றுலா தலங்களுக்கு செல்வது, இதெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பண விஷயத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். தேவையற்ற செலவுகள்லாம் செய்ய மாட்டாங்க. எல்லா செலவையுமே திட்டமிட்டு தான் செய்வாங்க. ஒரு ரூ. 5000 நமக்கு பணம் வருதுன்னா 10 நாளைக்கு முன்னாடியே அதை திட்டமிட்டு நம்ம இதற்காக இதை செலவு பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் இவங்க ஒரு நல்ல விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னா, எப்பவுமே எந்த விஷயத்தில் இவங்க இறங்கினாலுமே பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த நல்ல விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்கும். பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதே நேரத்தில் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாளை தரிசிக்கிறது, ஏழை மக்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா உணவு தானம் வழங்குறது, இது எல்லாமே உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருக்கிறதுனால எப்பவுமே எல்லா இடத்துலையுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் இறங்குனீங்கன்னாவே போதும். நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனசாட்சி வேணாம் அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் அந்த காரியத்தை விட்டுருங்க. மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், கலஸ்திரஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் கேது, ஐனசைன போகஸ்தானத்தில் சந்திரன், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடின உழைப்பால் வளர்ச்சி அடையக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி என்பர்கள். நிறைய இடையூறுகள் வரும், அதை சாதகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதம் அப்படிங்கிறது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. தேவையில்லாமல் போய் யாருக்கிட்டையாவது வாய் கொடுத்து வம்பல மாட்டின மாதிரி கதை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்களே பேசி போய் ஒரு சில காரியங்கள்லாம் வாக்குறுதி கொடுத்துருவீங்க. அவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு விடாமல் நீங்களே போய் வழின்னு போய் சரி நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல போய் நீங்கள் பொறுப்பேற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படும். எதை பேசினாலும் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இந்த ராஜ ரீதியான காரியங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். வழக்கு விவகாரங்கள்லாம் ஒரு சாதகமாக இருக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு செலவுகள் வரதுக்குன்னு ஒரு சூழல் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. பண வரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வீண் பழி வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பழைய பாக்கியெல்லாம் வசூல் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக வசூல் செய்கிறது நல்லது. வியாபாரம் தொடங்கிட்டோம், ஆனால் அதில் போதுமான லாபம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில காரியங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக அமைகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். அலுவலகத்தில் கூட யாரை பற்றியுமே புறம் பேசாமல் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. புறம் பேச ஆரம்பிச்சிங்க, உண்மைக்கு நேராக ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல ஈடுபடுறீங்க, மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனையாக அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக போங்க. குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனம் விட்டு பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம் வரது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாமல் போய் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும், சுகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. பண வரத்து சிறப்பாக இருக்கிறதுனால பல வகைமையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். உறவினர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். உதவிகள் செய்யும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து கவனமாக செய்கிறது நல்லது. உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுங்க. தேவையில்லாமல் ஆடம்பர செலவுகள்லாம் செஞ்சு மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு சில விஷயங்களில் ஈடுபடும்போது மனது கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. வேப்பிலை மாலை அணிவித்து வழிபடுறது ரொம்ப நல்லது. தீபமேற்றி வழிபடுறதும் ரொம்ப நல்லது. இதை செய்யுங்க.